பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பூவை நிறைய பேர் வீட்டு வாசலில் வளர்ப்பாங்க அழகுக்காக மட்டும் இல்லை, ஆரோக்கியத்துக்காகவும் இந்த பூ ரொம்ப நல்லது. குறிப்பாக சர்க்கரை வியாதிக்கு, டயபெட்டிஸ்க்கு இது ரொம்ப நல்ல ஒரு மருந்து. இந்த பூவை ஒரு 6-7 பூ எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிடணும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வாஷ் பண்ணி சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு இந்த பூ நல்லா கலர் மாறும், ஒயிட் கலராக வரும். இது மாதிரி ஒயிட் கலராக வந்த பிறகு இதை நல்லா ஃபில்டர் பண்ணி ஆற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். வாரத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி குடிக்கலாம். இது மாதிரி குடிக்கிறதுனால சுகர், பிபி இருக்கவங்களுக்கு நல்ல கண்ட்ரோலாக வரும். இதை குடிக்கிறதுனால நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய கேன்சர் செல்லை அழிக்கக்கூடிய தன்மையும் இந்த பூக்கு இருக்குது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் மற்றும் பல புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை இந்த நித்திய கல்யாணிக்கு இருக்குது. இந்த நித்திய கல்யாணி பூவை வாரத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி கஷாயமாக குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க பல நோய்களுக்கு இது நல்ல மருந்தாக இந்த நித்திய கல்யாணி பூ இருக்கும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள், பீரியட்ஸ் ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க கூட இது மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை இந்த கஷாயத்தை குடிக்கலாம். அது மாதிரி நீர்க்கட்டிகள் இருக்கும், கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் கூட இது குடிக்கிறதுனால நமக்கு நல்ல கண்ட்ரோல் வரும், நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஆஸ்துமா பிரச்சனை இருக்கவங்க இலை, பூ ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு தேன் கலந்து குடிக்கலாம். சளி, காய்ச்சல், இருமல் இருக்கவங்க காலை மாலை 2 வேளையும் இந்த கஷாயத்தை குடிக்கலாம். மன அழுத்தம் இருக்கவங்களும் இந்த கஷாயத்தை குடிக்கலாம். நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். தீராத புண்கள் இருக்கவங்க இந்த பூவை அரைச்சி அந்த புண்ணு மேலே தடவி வந்தால் சீக்கிரமே புண்ணு ஆறிடும். பூ நமக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்கும். இந்த கஷாயத்தை குடிக்கும் போது டீ, காஃபி எதுவுமே குடிக்கக்கூடாது. இந்த பூவை இது மாதிரி நம்ம கஷாயமாக குடிக்கும் போது நமக்கு நல்ல ஞாபக சக்தியை அதிகரிக்கும். இந்த கஷாயத்தை குடிக்கும் போது நம்ம டீ, காஃபி எதுவுமே குடிக்கக்கூடாது, வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும். கர்ப்பிணி பெண்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை குடிக்கலாம். நமக்கு இதை குடிக்கிறது மூலிமா நமக்கு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். உடம்பில் இருக்க டயர்டு, அசதி அதெல்லாம் நமக்கு இருக்கவே இருக்காது. இந்த கஷாயத்தை தொடர்ந்து 3 மாதம் நம்ம ரெகுலராக இதே மாதிரி குடிக்கலாம். நித்திய கல்யாணி பூ 2 விதமாக இருக்கும். ஒன்று வெள்ளை கலரில் இருக்கும், இன்னொன்று பிங்க் கலரில் இருக்கும். பிங்க் கலரில் இருக்கிறது தான் ரொம்ப மருத்துவ குணம் அதிகம் நிறைந்ததாக இருக்கும். வெள்ளை கலரை விட இந்த பிங்க் கலர் பூவை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம ஜெய் சன்வி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் பயனுள்ள வீடியோஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.